நல்லது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோலி திருச்சபையினுடைய புருஷல் ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு இந்த வழியிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சரியான வக்கியா இருக்கு. என்ன கொஞ்சம் கிளைமேட் அப்படித்தான் இருக்கும். நித்திர ஒன்றாதீங்க. நான் இடையில கேள்வி எல்லாம் கேட்பேன். எல்லாரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை விட தேவன் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் வாஞ்சியாய் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம். இன்றைய நாள் தேவ வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்ல எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபம், பவுலடிகள் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை எனக்காக வாசி. ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சாட்சியிடுகிறது. ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இதோ இந்த வார்த்தைக்கு நேராக என்னையும் சபையாரையும் தாழ்த்துகிறேன். சுவாமி, எங்களை மறைத்து பரிபூர்ணமாய் உடைய ஆவியானவர் வெளிப்படுவாராக. இந்த வார்த்தை ஆண்டவர் அப்பா என்ன விதமாய் இந்த சபையில நீ பேச சித்தமாய் இருக்கிறீரோ அந்த விதமாய் பேசப்படுவதாக. வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுணர்த்தி தாரும் ஆண்டவர் அப்பா. இந்த தியானம் எங்களுக்கு பிரயோஜனமாய் அமைய ஆண்டவர் அப்பா நீ இந்த வார்த்தையை முத்திரித்து ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, ஓகே. நாங்கள் வாசித்த வசனத்தை நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இது நாங்கள் ஏற்கனவே தியானித்துக் கொண்டு வருகிற தியானத்தினுடைய தொடர்ச்சியாய் இருக்கிறபடினால நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். என்ன தனவையன் உங்களுக்கு வேர்ஷிப்ல நிறைய கிண்ட் தந்தான். எல்லா இடமும் அவனால முடிகிற வரைக்கும் இல்லை அவனுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருந்தான். அப்ப நீங்கள் அவன் சொல்லிக்க உங்களுக்கு யாருக்கு இவன் ஞாபகப்படுத்துறாருன்றதாவது யாருக்காவது தோணிச்சா இல்லையா? ஓகே, நல்லது. பிரியமானவர்களை, நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாக எந்த பகுதியை தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நியாய பிரமாணம் இயேசுவிலே நிறைவேறினது என்பதை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இயேசுவில நிறைவேறினது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் மலை பிரசங்கம் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை செய்தார். அதில் பிரதானமானதாக இந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல உலகமும் கருதுகிறதான பிரசங்கம் எது என்று சொன்னால் மலை பிரசங்கம் தான். அப்ப அந்த பல பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினையாதிருங்கள். நான் அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்காக வந்தேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்ன அது நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று சொன்னால், நியாய பிரமாணம் என்கிறது மோசே எழுதின அந்த 5 புத்தகங்கள். தீர்க்க தரிசனம் என்கிறது யோசுவா முதல் மல்கியா வரையிலுமான இருக்கிற மற்ற புத்தகங்களை வேதம் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் இயேசு தான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து தன்னிலே முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக வந்தார். அப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், அந்த கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கடினமாக்குகிறதை நாங்கள் பார்க்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்றது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டுச்சு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரனை பயக்கிறவன் கொலியாளியா இருப்பான் என்று சொல்லி அப்படியாக அவர் கடினப்படுத்துகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவன் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இப்படியாக அவர் அந்த நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்களை இலகுவாக்குவார் என்று பார்த்தால் அதை கடினமாக்குகிறவராக பேசுகிறார். அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அவருடைய மலை பிரசங்கத்தினுடைய நோக்கம் இதையெல்லாம் செய்து நாங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது, நாங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டால் நீதிமான்களாக முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் எதையும் மீறாதவராக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய் வாழ்ந்து முடித்தார் என்பதற்கு வேதம் சாட்சி கூறுது. அப்ப அவரை நாங்கள் சார்ந்து கொள்கிற போது அவருடைய நீதி எங்களுக்குள்ளே பலிக்கிறதா இருக்குது என்று நான் சொல்லி இருந்தேன். பலர் ஏற்றுக்கொண்டீர்கள், சிலருக்கு கேள்விகள் உண்டு. அப்ப அது அப்படி நான் சொன்னது அப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் முடிக்கிற போது அதை பார்த்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னால் சொல்லுகிறது நாங்க சொல்லலாம், ஆனால் அதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பிரியமானவர்கள் புத்திசாலித்தனம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக
போதனைகள் வருகிறது. போதிக்கிறவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை ஆராய்ந்து தீர்க்கமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. எனவே நீங்கள் வேத அறிவிலே நிரம்பினவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால், இயேசு அந்த நியாய பிரமாணத்தை கடினப்படுத்தி காண்பித்ததற்குரிய ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி நீதிமான்களாக முடியாது. நியாய பிரமாணத்தின் நீதியை எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய சுய நீதியினால ஒருபோதும் நீங்கள் நீதிமான்களாக முடியாது. ஏனென்றால் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள். நாங்கள் நியாய பிரமாணத்தின்படி நீதிமான்கள் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஏன்னா நாங்கள் எந்த நியாய பிரமாணத்தையும் மீறுகிறது இல்லை என்கிறது அவர்களுடைய ஒரு அகந்தையான போக்கு. அப்ப இயேசு அதைத்தான் சுட்டி காட்டினார். உங்களுக்குள்ள பாவம் பரிபூர்ணமாய் இருக்குது என்பதைத்தான் அவர் காண்பிக்க விரும்பினார். பாவ பரிகாரியாகி என்னை அண்டிக் கொள்ளுங்கள் என்கிறது தான் மலை பிரசங்கத்தின் நோக்கம். அதை செய்துவிட்டு அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப மனுஷர் உங்களில் அன்பா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் நீங்க மற்ற மனுஷர்ல அன்பா இருங்கள். மனுஷர் உங்களிடத்திலே மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பினால் நீங்கள் எல்லாரிடத்திலும் மரியாதையாய் நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை குறித்து அவமரியாதையாய் பேசுகிறது அல்லது உங்களை குறித்து புறம்பேசி திரிகிறதை நீங்க விரும்புறீங்களா? இல்ல. உங்களுக்கு பற்றி பின்னால கதைக்கிறதை நீங்க விரும்புவீங்களா? அப்ப நீங்களும் கதைக்காம இருங்க. அதுதான். அதை நீங்கள் செய்தால் நீங்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர் அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப அது இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் தன்னிலே நிறைவேற்றினார். யாராவது சொல்ல முடியுமா இயேசு அதை மீறினார் இதை மீறினார், நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டத்திலே அவர்கள் இந்த பாவம் இருந்துச்சு அந்த பாவம் இருந்துச்சு என்று சொல்ல முடியுமா? இல்லை. வேதம் அதற்கு தெளிவாய் சாட்சி கொடுக்கிறது. அவர் நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களின் படியெல்லாம் வாழ்ந்து முடித்தார் என்பதை. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், நியாய பிரமாணத்திலே முக்கியமான காரியமா இருக்கிறது பலிகள். 5 விதமான பலிகள் நியாய பிரமாணத்திலே உண்டு. அதுல கொஞ்சமாவது யாருக்கு ஞாபகம் இருக்கா? சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி. இப்படியாக 5 விதமான பலிகள் உண்டு. நான் உங்களுக்கு காண்பித்தேன். அந்த 5 பலிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரே பலியிலே நிறைவேறிட்டு, அவர் கல்வாரி சிலுவையில பலியாகின அந்த பலியிலே அந்த 5 பலிகளும் நிறைவாயிட்டு. இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக பலியானார். அது அநேக வேத வசனங்கள் அதற்கு சாட்சி கொடுக்கிறது. இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்தார். இயேசு போஜன பலியாக மரித்தார். எப்படி என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், இந்த மாமிசம் இந்த அப்பம் உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்ப அவர் போஜன பலியாக எப்படி மரித்தார் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தை ஒரு அப்பமாக மாற்றினார் என்று சொல்லிப்பார். சமாதான பலியாக அவர் மரித்தார். உங்களுக்காக எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை யார் மேல வந்துச்சு? அவர் மேல வந்துச்சு. அவர் பலியாக அந்த பலியினாலதான் எங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, அவர் குற்ற நிவாரண பலியாகவும் மரித்தார். எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கும்படியாக இயேசு மரித்தார். அதிலே நான் இன்னொரு காரியத்தை சொல்லியிருந்தேன். குற்ற நிவாரண பலியாக இயேசு மரித்தது உண்மைதான். ஆனால் குற்ற நிவாரண பலியிலே இன்னும் ஒரு பகுதி உண்டு. அந்த குற்றத்தினுடைய இழப்பீடை நீங்கள் ஈடு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு சகோதரனுடைய ஒரு 100 யூரோ காசை களவெடுத்து வைத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் அந்த குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. நீங்கள் அந்த 100 யூரோவை திருப்பி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அதோடு அதிகமாய் கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது நான் சும்மா 100 யூரோ சொல்றேன். இப்போ ஒரு வேளைக்கு நீங்கள் ஒரு சகோதரருடைய மனதை புண்படுத்தி விட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட சீர்பொருந்திட்டேன் என்று சொல்லாமல் இருங்கள். நீங்கள் முதலாவது அந்த சகோதரனோட சீர்பொருந்தி விட்டு பிறகுதான் நீங்கள் ஆண்டவரோடு சீர்பொருந்த முடியும். அதைத்தான் எங்களுக்கு குற்ற நிவாரண பலி காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்படியாக 5 பலிகளும் இயேசுவிலே நிறைவேறிட்டு, சர்வாங்க தகன பலியாக இயேசு மரித்தார் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தில் பிக்கப்படாத இடமே இல்லை. அவருடைய உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நிர்வாணமாய் அவர் வெளியரங்கமாய் அந்த சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, பிறகு நாங்கள் சிந்தித்தோம், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே 7 விதமான பண்டிகைகளை குறித்து வேதம் போதிக்கிறது. அந்த 7 பண்டிகைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினதாயும் சில காரியங்கள் அடையாளமாய் நிறைவேறிவிட்டது,
திருஷ்டாந்தமாய் நிறைவேற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடையாளமாய் நாங்கள் அந்த மினோரா என்கின்ற அந்த 7 குத்து விளக்குகளை எடுத்துக்கொண்டோம். முதலாவது யூதர்களுடைய பண்டிகை என்ன பண்டிகை என்று சொன்னால் என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. அப்ப அந்த பஸ்கா ஆடாக மரித்தது யார்? இயேசு கிறிஸ்து. பஸ்கா ஆடு பஸ்கா பண்டிகை முதலிலே அனுஷ்டிக்கப்பட்டது எகிப்திலே அவர்கள் தலைச்சம்பிள்ளைகளின் வாதைகளின் போது இஸ்ரவேலர்கள் காக்கப்படும்படியாக பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களின் மேலே தெளித்தார்கள். அப்ப எந்த வீட்டின் மேல நிலைக்கால்களின் மேல இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்துச்சோ சங்காரத்தின் தூதன் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அப்ப இயேசு பஸ்கா ஆடாக மரித்து அவருடைய இரத்தம் எங்கள் மேல தெளிக்கப்பட்டு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் இருக்கிறபடினால நமக்கு என்ன இல்லை? ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு நமக்கான பஸ்கா ஆடாக மரித்தார். அப்ப இயேசுவிலே பஸ்கா பண்டிகை நிறைவேறிச்சு. அவர் அடுத்த பண்டிகை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இயேசு அந்த சிலுவையில தொங்கின அந்த ஒரு சில கணங்கள் உலகத்தின் பாவத்தை தன்மேல சுமந்தார். அந்த ஒரு கணம் மட்டும்தான் அவரிடத்துல அந்த பாவங்கள் இருந்துச்சு. அதன் பிறகு அவர் புளிப்புள்ள அப்பமா இல்லை, பாவம் உள்ள அப்பமா இல்லை. சில பேர் இயேசுவை புளிப்புள்ள அப்பமாக இன்றைக்கும் காண்பிக்கிறார்கள். நான் சொல்லியிருந்தேன், இயேசுவை இரட்சகர் என்றும் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும் விசுவாசிக்காத யாருமே இயேசுவை புளிப்புள்ள அப்பமாகத்தான் காண்பிக்கிறார்கள். அவரும் ஒரு கடவுள் தான் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை புளிப்புள்ள அப்பமாக காண்பிக்கிறவர்கள். இயேசு நல்ல ஒரு மனிதர், நல்ல போதனைகளை செய்தார் என்று சொன்னோன்னு நாங்கள் அவையில் பாத்திய நல்லதாச்சும். இன்றைய சில கிறிஸ்தவர்களே அப்படி செய்வாங்க. அந்த பட்டிமன்றத்தில் பேசுறவங்க இயேசுவை பற்றி ஏதாவது நல்லதா சொன்னா அதை ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா அவர்கள் இயேசுவை புளிப்புள்ள அப்பமாய் காண்பிக்கிறார்கள். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை அறிக்கையிடாத எந்த காரியம் இயேசுவை புளிப்புள்ள அப்பமாய்த்தான் காண்பிக்கிறது. அப்படியானவைகளை குறித்து நீங்கள் மெச்சிக்கொள்ள தேவையில்லை. உங்களுடைய அறிக்கை என்ன? எங்களுடைய அறிக்கை என்ன? இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்த அந்த அறிக்கை தான் தேவனுக்கு தேவையானது. பிரியமானவர்களே, அதை தவிர அவருக்கு வாசிக்கிற எந்த பாராட்டு பத்திரமும் அவருக்கு தேவையில்லை. மூன்றாவதாக நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? என்ன பண்டிகை? முதற்பலன் பண்டிகை. அப்ப இயேசுதான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானவர். அப்ப இயேசு முதற் பலனாய் எழுந்திருந்தபடியினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிக்கிற நாங்களும் எழுந்திருப்போம். அவர் முதற் பலன், அதன் பின்பாக நாங்களும் எழுந்திருப்போம் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவருடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு தந்திருக்கிறது. அப்ப என்னன்னு சொன்னால் ஒரு வயல்ல முதல் பலனை வெட்டி போட்டு அதுக்கு பிறகு வெட்டாம இருப்பினமா? எல்லாத்தையும் எல்லா அறுவடையையும் சேர்ப்பார்கள். அப்ப அதை போல நாங்களும் அவருடைய அறுவடையின் நாளிலே சேர்க்கப்படுவோம். அப்ப அடுத்த காரியம், 4வது பண்டிகை நாங்கள் பார்த்தோம். என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை. அப்ப அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இன்றைக்கு ஆரம்பித்துச்சு. அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது இன்று வரைக்கும் அந்த அறுவடை தொடர்ந்து கொண்டே இருக்குது. சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அறுவடையின் பண்டிகை முடிகிற ஒரு நாள் உண்டு. எப்ப? அந்த கிருபையின் காலம் முடிகிற போது அந்த அறுவடையின் நாள் முடியும். அந்த ஆண்டு என்ன பண்டிகை நாங்கள் அனுஷ்டிக்க போகிறோம்? அது எக்கால பண்டிகை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே எங்களை சேர்க்க வருகிற போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு வருவார் என்று சொல்லி நாங்கள் தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். அப்ப அந்த எக்கால பண்டிகை இனி பெரும் காலத்துல நடக்க போகிறதா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்கிறோம் ஒப்புரவாகுதலின் பண்டிகை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சேர்த்து கொண்டு போய் பரலோகத்தில பிதாவுக்கு முன்பாக எங்களை ஒப்புரவாக்க போகிறார். பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்க போகிற அந்த ஒப்புரவாக்குதலின் பண்டிகை. ஒப்புரவாக்குதல் சம்பிரதாயமாக நடந்து தீர்ந்து விட்டது. அதை நாங்கள் ஒப்புரவாக்குதலை குறித்து தியானிக்கிற போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் அது ஒரு பிரத்யட்சமாய் நடக்க போகிறது எதிர்காலத்தில். பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்படுவோம். அடுத்தது கூடார பண்டிகை. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார், கைவேலை இல்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அப்ப அங்க நான் போய் ஆயத்தப்படுத்தினோன்னு உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த நித்திய வீட்டுக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த பூமிக்குரிய வீடு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 7 பண்டிகைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில நிறைவேறி தீர்த்ததை நாங்கள் வாசித்திருந்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவுக்குள்ளாக வர நாங்கள் இன்றைய நாளில் இந்த காரியத்தை அப்படியே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம்.
நிறைவுக்கு கொண்டு வரும்படியாக இன்றைய நாளில் நான் என்னத்தை பேச போகிறேன் என்று சொன்னால் உங்கள் மத்தியிலே பழைய ஏற்பாட்டின் நிறைவும் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பமும் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களிடத்திலே பேச போகிறேன். அப்ப அதற்கு ஆதாரமாய் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் என்ன? ரோமர் 3:21. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் 20 இருந்தே வாசிக்கிறேன். அப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்த ஈஸி. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. இதைத்தான் நான் மலை பிரசங்கத்திலிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். என்னவாம் 20வது வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அதற்கு பிறகுதான் நாங்கள் இன்றைக்கு வாசித்த வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்கிறதா. அதாவது நியாயப்பிரமாணம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அது நீதியை காண்பிக்கிறது. தேவ நீதியை, சட்ட திட்டங்கள் தான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கும். இதை செய், இதை செய்யாத, இதை செய்தா இப்படியாகும், இதை செய்யாட்டிக்கு இப்படியாகும், இதை நீ மீறிட்டியண்டா இதை செய், இந்த அதுக்குரிய பெனால்டி எல்லாமே இருக்குது. அப்ப அது ஒரு சட்ட புஸ்தகம், தேவனுடைய நீதியை காண்பிக்கிற புஸ்தகம். பவுலடிகள் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் என்னத்தை காண்பிக்கிறது? அது பாவத்தை காண்பிக்கிறது. அது பாவத்தை தான் சுட்டி காண்பிக்கும். இது பாவம், இது பாவம், இது பாவம், இது பாவம் என்பதைத்தான் நியாயப்பிரமாணம் முழுமையாக காண்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால ஒரு நிறைவேறுதல் இல்லை. அந்த நியாயப்பிரமாணம் என்னத்தை எதிர்நோக்கி காத்திருந்துச்சு என்று சொன்னால் ஒரு இரட்சகரை, இந்த பாவத்தில் இருந்து மீட்கும்படியான ஒரு இரட்சகரை தான் நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்து கொண்டு இருந்துச்சு ஒழிய, பழைய ஏற்பாட்டில் ஒரு இரட்சகரை காத்து கொண்டு இருந்துச்சு ஒழிய அது எதையும் முழுமைப்படுத்தவில்லை. அப்ப அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், அப்படி அதை குறித்து என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்குது. இயேசுவை தான் அதை காண்பித்து கொண்டு வருது. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், இயேசுவை குறித்த ஒப்புவமைகள் நான் உங்களுக்கு காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டுடைய மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுனுடைய சாயலை வாழ்ந்து காண்பித்தார்கள். இப்படியாக அநேக காரியங்களில அது இயேசுவை தான் காண்பித்து கொண்டிருந்துச்சு பழைய ஏற்பாடு. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் 22வது வசனத்துல, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. அப்ப எந்த நீதி? அது தேவ நீதி. எது? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அது எங்களுடைய கிரியைகளினால வருகிற நீதி அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்களுக்குள்ளே அந்த நீதி வந்துவிடும். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லா மீதும் தேவ நீதி நிறைவேறும். அது அந்த நீதிக்காக நாங்கள் ஏதாவது செய்தோமா? இல்ல, ஒன்றுமே செய்யல. அந்த நீதியை நிறைவேற்றினது யார்? தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதியை நிறைவேற்றி தீர்த்தார். அப்ப நாங்கள் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய சுய நீதியினால நாங்கள் ஒருபோது நீதிமான்கள் ஆக்கப்படவும் இல்லை, ஆகவும் முடியாது. நாங்கள் என்ன சொன்னால் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பேசுகிறார்கள். தங்களுடைய சில பேர் பிரசங்கங்களை எடுத்து பார்த்தா பரிபூடத்தில் நின்றோடனே தான் நீதிமானா இருந்தபடியா தான் கர்த்தர் தனக்கு இந்த மெக்க தந்த மாதிரியே சொல்லுவாங்க. வேத வசனத்தின் தெளிவில்லாததான் அதுக்கு காரணம். புரியும். எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சுய நீதியினால நீதிமானாக முடியாது. நியாய பிரமாணத்தினுடைய ஒரே ஒரு காரியம் என்ன? அது பாவத்தை காண்பிச்சு கொண்டே இருக்கும். இது பாவம், இது பாவம், இது பாவம், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டுடைய காரியம். பழைய ஏற்பாட்டினுடைய முழுமை அது அங்கே எந்த ஒரு முழுமையும் ஏற்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். ஏன்னு சொன்னால் 23வது வசனத்துல சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று சொல்லி. அப்ப எல்லா மனுஷரும் பாவம் செய்து எல்லா மனுஷரும் தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லா மனுஷரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றவாளிகளாக தான் இருக்கிறார்கள் என்று சொன்னா, நியாய பிரமாணத்தினுடைய ரூல்ஸ் என்னன்னு சொன்னா பிரியமானவர்களே, நியாய பிரமாணத்தினுடைய அத்தனை கட்டைகளை நீங்கள் கடைபிடித்து ஒன்றை கடைபிடிக்காமல் போனாலும் நீங்கள் பாவிகள். அதுதான் நியாய பிரமாணம். இப்ப கிருபையின் பிரமாணம் என்று ஒன்று ஏன் வர வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இதனாலதான். எந்த மனுஷனாலையும் எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாது. இப்ப நியாய பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் எனக்கு விளங்கப்படுத்த எல்லா வசனத்தையும் எனக்கு விளங்கப்படுத்த நேரம் இல்லை. நீங்க ரோமரை வாசித்து பாருங்கள்.
ரோமர் புத்தகத்துல அடிக்கடி நியாயப்பிரமாணம் என்கிற காரியம் பெறும். என்று சொன்னால் ரோமர் நிறுவம் எழுதப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு திருச்சபைக்குரிய சட்ட திட்டங்களை பவுலடிகள் தெளிவாக ரோமரில் எழுதுகிற போது அவர் அடிக்கடி நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். பழைய சட்டத்திலிருந்து எடுத்து காண்கிறார். இது இப்படி இருக்குது, கிறிஸ்துவினால் அது இப்படி ஆகி இருக்கிறது. அப்ப அதை நாங்கள் மீறும்படியாக இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அதை செய்யும்படியாக போதிக்கிறார். இதுதான் முக்கியம். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மீறி அவர் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. எல்லாத்தையும் காண்பிக்க முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள வா, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பரிசுத்தாவியானவர் அதுக்குள்ள நடத்துவார். இன்றைக்கு சில பேர், நானும் என்ற வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன், நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. நாங்கள் சில பேருக்கு சத்தியம் சொல்லி ஞானஸ்தானத்தை என்று சொன்னா சொல்லுவார்கள், இல்ல பிரதர், இந்த சில காரியங்களை நான் சீர்படுத்த வேண்டி கிடக்கு, சீர்படுத்தி போட்டு வாங்க. நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க இப்படிப்பட்ட ஆக்களை. நானும் கலைச்சிருக்கேன், இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு. அப்ப அதுக்கு ஒருபோதும் முடியாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. வேதம் என்ன சொல்றது? முதல் நீ வா, நீ கிறிஸ்துவுக்குள்ள வா, அவர் உன்னை நீதிமான் ஆக்குவார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த நீதிமானாக எங்களை மாற்ற அவர் செயற்படுவார். அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றி தீர்த்தது என்பதை நாங்கள் எங்க வாசிக்க முடியும் என்று சொன்னால், ரோமர் 8:3 வாசிப்போம். ரோமர்ல தான் அநேக வசனங்கள் உண்டு. ரோமர் 8:3. அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் ரசாயனாகவும் பாவத்தை போட்டும் கடியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அது எப்படி இந்த நீதி பலித்தது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே நீதிமானாக முடியாமல் இருந்துச்சு. மனிதனுடைய சுபாவத்துக்குள்ளேயே பாவம் இருந்தபடினால எந்த மனுஷனாலையும் 100% அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்க முடியாமல் இருந்துச்சு. ஏனென்றா எல்லா மனுஷருக்குள்ளேயும் அந்த ஆதாமனுடைய பாவ சுபாவம் எந்த மனுஷனுக்குள்ளேயும் இல்லாமல் போகவில்லை. அதனால என்ன செய்ய வேண்டி இருந்துச்சாம்? தேவனே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்க வேண்டியதா இருந்தபடினால அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. அவர் தம்முடைய குமாரனை எப்படியா அனுப்பினார்? அந்த பாவ அந்த சரீரத்தின் சாயலாக அனுப்பினார். எந்த மாமிசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது என்று மனுக்குலம் தவிச்சிச்சோ, எந்த மாமிசத்தினால எந்த சரீரத்தினால இதையெல்லாம் கடைபிடிக்க முடியாமல் இருக்குது என்று சொல்லி இந்த உலகம் தவிச்சு கொண்டிருந்துச்சோ, அந்த சரீரத்துல தான் இயேசு வந்தார். அவர் ஒரு ஸ்பெஷலான சரீரத்துல வரையில, அவர் அவதார புருஷராக வரையில. இன்றைக்கு மற்ற மதங்கள் சொல்லும் ஒரு திடீரென்று தேவன் அவதரிச்சார், அவர் பல சக்திகளை கொண்டு வந்தார். அப்படியெல்லாம் இயேசு எந்த சக்தி உள்ள மனுஷனாக வந்தார்? சாதாரணமா என்னையும் உங்களை போல மனுஷனாகத்தான் வந்தார். அவர் செய்த காரியங்கள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி செய்தார்? பிதாவிலிருந்து பெற்றுக் கொண்டவைகள் தான். அவர் மங்களை போல பாடுள்ள அந்த சரீரத்துல வந்து அந்த பாவ சரீரத்துல வெளிப்பட்டுத்தான் அவர் என்ன செய்தார்? அந்த பாவத்தை மேற்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே அந்த பாவத்துக்கு பலியாகவும் மரித்து தேவ நீதியை பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அப்ப இயேசு தேவ நீதியை நிறைவேற்றினபடினால்தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாராவது தான் பெரிய நீதிமான் போல பேசினால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய நீதி எனக்கு தேவையில்லை, நான் நீதிமான். அப்படி பேசுகிறவர்கள் உண்டு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனால் உண்மை வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போயிருந்தார்கள், தேவன் மனுஷனாய் வந்தார். அப்ப ஏன் தேவன் மனுஷனாய் வர வேண்டி இருந்துச்சு? ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தா அவனை பலியாக்கி இருக்கலாம். தேவன் வர வேண்டிய தேவை இல்லை. எல்லா மனுஷர்களும் பாவியாகி போனபடியினால்தான் தேவனே மனுஷனாய் வந்தார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அது மட்டுமல்ல, நாங்க இன்னும் இடத்துல பார்த்தா அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவர் வந்து எங்களுக்காக பலியாகி அந்த பாவத்தை மேற்கொண்டபடினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஓகே. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாடு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? தேவையில்லையே. இயேசு வர்ற வரைக்கும் சும்மா இருந்திருக்கலாமே. இயேசு வந்தவன தொடங்கி இருக்கலாம் தானே வேதத்தை. பழைய ஏற்பாட்டுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கான்னு சொன்னால் நாங்க கலாத்தியர்ல எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 3:24.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பவுலடிகள், நியாய பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அது? கிறிஸ்துவை நோக்கி நம்மளை வழிநடத்துகிற உபாத்தி. அது என்ன உபாத்தி? ஓகே, எனக்கும் விளங்கல இந்த உபாத்தி என்னன்னு சொல்லி. நான் இப்ப நான் கடைப்பிடிக்கிற ஒரே ஒரு வழி, இந்த சில சொல்லுவல் விளக்காம இருந்தா என்னட்டு அந்த டிக்ஷனரி இல்ல, அதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு. நான் பெரும்பாலும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். இந்த உபாத்தி என்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில போட்டிருக்கு கார்டியன். அப்ப கார்டியன் என்றா யாரு? பாதுகாவலர். எது வரைக்கும் கார்டியன் இருப்பார்? நீங்கள் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ஐரோப்பாவில் அகதியா வந்தவர்களுக்கு 18 வயசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கள் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த நாடு என்ன தரும்? ஒரு கார்டியனை தருமே. நீ 18 வயசுக்கு உட்பட்டு இருக்கிற, அதனால நீ தனித்து செயற்பட முடியாது, உனக்கு ஒரு கார்டியன் தார. அப்ப இந்த பவுலடிகள் சொல்லி இருக்கிற இந்த கார்டியன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்துல பவுலடிகளுடைய காலத்துல இந்த உபாத்தி என்று யாரை சொல்லுவார்கள் என்று சொன்னால், அந்த காலத்துல அடிமை முறையெல்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த அடிமை முறை இருந்த காலத்துல உபாத்தி என்று யாரை சொல்வார்கள் என்று சொன்னால், பெரும் பணக்காரர்கள் பெரும் செல்வந்தர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் வளர்க்க மாட்டார்கள். இப்ப ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் பணக்கார வீடுகள்ல அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு ஆளுகிட்ட பொறுப்பு கொடுப்பார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற வரைக்கும் அவைகள் தான் அந்த பிள்ளைக்கு பொறுப்பு. அந்த பிள்ளை வளர்ந்து அது தன்னுடைய சுயசித்தத்தின்படி சிந்திக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்து வருவார்கள். அவர்களுக்கு தான் இந்த உபாத்தி என்ற சொல், இந்த கார்டியன். ஆக அவர்கள் தான் இருப்பார்கள். நீங்கள் தெரிஞ்ச பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான வேலைக்காரன் என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் வாசிப்பீர்கள். பிரதான வேலைக்காரன் என்று சொன்னால், ஈசாக்கு ஆபிரகாமிடத்திலே ஒரு உபாத்தி இருந்தார். யாரு? எலியேசர். சொன்னா எலியேசர் தான் யாருக்கு என்ன பார்க்க போகிறார்? ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதான வேலையார். அவர் ஒரு கார்டியன், அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு, அந்த பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதை எல்லாம் பார்த்து கொள்வார். அப்ப அதை போலதான் இந்த நியாய பிரமாணம், இந்த பழைய ஏற்பாடு என்ன செய்துச்சுன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் ஒரு கார்டியனா இருந்துச்சு, ஒரு பாதுகாவலரா இருந்துச்சு. அப்ப கார்டியனுடைய வேலை 18 வயசு வரைக்கும் தான். 18 வயசு வந்த அப்புறம் யாராவது கார்டியனை வச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல, சட்டம் உங்களுக்கு அனுமதிக்குமா? இல்ல. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யார் தேவையில்லை? கார்டியன் தேவையில்லை. நியாய பிரமாணம் தேவையில்லைன்னு சொன்னா அது என்ன? இல்ல, ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு கடைப்பிடி. இப்ப தனவனுக்கு ஒரு கார்டியன் இருந்தா என்ன? தனவன் இன்றைக்கு நீ 18 வயசு ஆயிட்டு நீங்க தேவையில்லைன்னு அவாவோட கதைக்கிறது இல்லையா? அவாவோட கதைக்கிறான். அவ உனக்கு எந்த உதவியும் செய்யறது இல்லையா? செய்யுது. அப்ப அதுதான் கார்டியனுடைய. அப்ப 18 வயசு ஆயிட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இனி எங்களுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு நாங்க சொல்லிடுமா? ஏன்னு சொன்னா அது எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. அப்ப நாங்கள் நன்றியை மறக்க முடியுமா? அப்ப கார்டியனா இருந்தவர்தான் வளர்ந்தோன்னு நான் வளர்ந்துட்டேன், நீ உனக்கு பிறகு ஒன்றும் இல்லையா? பழைய ஏற்பாட்டுக்கு எங்களுக்குமான சம்பந்தம், இப்ப தனவன் கார்டியனுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப உனக்கு ஏதாவது ஒன்றுண்டா செய்யறான். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை என்று சொன்னா நாங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும், பழைய ஏற்பாடுல இருந்து நாங்க கற்றுணர முடியும், பழைய ஏற்பாடு எங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த தாவீதைப்பார், இந்த ஈசாக்கைப்பார், இந்த இஸ்மவேலைப்பார் என்று சொல்லி அதை எங்களுக்கு காண்பிக்க முடியும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் ஒரு கார்டியனாக இருக்கிறது தான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த போது அது நிறைவேறி தீர்க்கப்பட வேண்டும். அதை நிறைவேற்றி தீர்த்தாரா என்று சொல்லி நாங்கள் ரோமர் 10:4 வாசிப்போம். ரோமர் 10:4. நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஓகே, 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப விசுவாசித்தால் எங்களுக்கு நீதி உண்டு. எங்களுடைய சுய பலத்தினால இல்ல, சுய கிரியையினால இல்ல. அதை குறித்து எல்லாம் எனக்கு விளங்கப்படுத்த போனா டைம் ஆயிடும். இதற்கு பிறகு நாங்கள் விசுவாசித்து அவருக்குள்ள இருந்தால் நாங்கள் கிரியைகளினால செய்ய வேண்டும். அதெல்லாம் அதுக்காண்டி இதெல்லாம் செய்ய இதை சொன்னோன்னா அது இல்லையாண்டு இல்லை. அது பிறகான பகுதிகளில் நாங்கள் பார்த்துக் கொள்ளணும். இப்ப நான் உள்ள வருகிறதை குறித்து சொல்லுகிறேன்.
விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது பலிக்கும்படியாக, அந்த தேவ நீதி பலிக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவர் வரைக்கும் கூட்டிக் கொண்டு வருகிறது தான் இந்த பழைய ஏற்பாட்டுடைய நோக்கம். அப்ப எடுத்த உடனே நாங்கள் மத்தேயுவிலிருந்து பைபிள் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆதியாகமத்திலிருந்து வாசித்து மல்கியா வரைக்கும் வாசித்து கொண்டு வந்தால் அது எங்களை இரட்சகரை நோக்கி அழைத்து வந்து இரட்சகரிடத்திலே அது எங்களுக்கு பொறுப்பை கொடுக்கும். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியமாக இருக்கிறது. பிரியமான அது இரட்சகரை நோக்கி எங்களை அழைத்து வரும். இரட்சகர் எங்க காத்து கொண்டிருக்கிறார்? கல்வாரி சிலுவையின் மேலே காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் முடிவை இயேசு எங்கு உண்டாக்கினார்? கல்வாரி சிலுவையில். கல்வாரி சிலுவையில் அவர் நீதியை நடப்பித்தாரா? இப்ப அதுதான் கேள்வி. கல்வாரி சிலுவையில இயேசு ஏதாவது கோட்ஸ் வச்சு நடத்தினாரா? இல்ல. அப்ப என்னத்தை காண்பித்தார் கல்வாரி சிலுவையில? கல்வாரி சிலுவையில நாங்கள் என்னத்தை காண முடியும்? பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவேன், நாங்களும் அடிக்கடி சொல்லி ஜெபிப்போம். கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்த்தா தேவனுடைய எண்ணத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவின் அன்பா பிரான்ஸ்ல இருந்து வந்து சொல்ல வேண்டி கிடக்கு. கடவுளே, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பாருங்க. அந்த சிஸ்டர் பிரான்ஸ்ல இருந்து வந்து சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கா. கல்வாரி சிலுவையில நாங்க காணக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், கிறிஸ்துவனுடைய அன்பு. அப்ப எப்படி அங்க நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்கள் நிறைவேற்றிருக்க முடியும்? என்ன அவ சொன்னது சரி. கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாங்கள் பரிபூர்ணமாய் காண முடியும். அகாபே என்கின்ற அன்பு, அந்த பரிபூர்ணமாக தெய்வீக அன்பு, அதுவரைக்கும் இல்லாத அன்பு. அதை எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னால் அந்த கல்வாரி சிலுவையில நீங்க காண்கிற அன்பு அதற்கு முன்பு இருக்க இல்லை. அப்படியான ஒரு அன்பு இருக்கவில்லை. அதை போல அன்பு அதற்கு பிறகு யாரும் யார் மேலும் செலுத்தவும் இல்லை. அப்படியான ஒரு தெய்வீக அன்பைத்தான் அங்கே காண முடியும். அப்ப அங்கே எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்க முடியும்? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 22:36 தொடக்கம் 40 வரை. மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தினுடைய 22வது அதிகாரம் 36 தொடக்கம் 40 வரை. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எதுக்குள்ளயா? முதலாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு நீ அன்பு கூறுவாயாக. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கட்டளைகளையும் என்ன அடங்கி இருக்காம்? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் நியாயப்பிரமாணத்துல சட்ட திட்டங்களை பார்க்கிறீங்கள், தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறீங்கள், எச்சரிப்புகளை பார்க்கிறீங்கள், அதை செய்ய என்று பார்க்கிறீங்க, இதை செய்யாதே என்று பார்க்கிறீங்கள். அதை புழிஞ்சு எடுத்து ஒரு சாரா ஆக்கினால் அதுல என்ன மிஞ்சும்? அன்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தால் தேவனுக்குரிய எல்லாத்தையும் நீங்கள் சரியா செய்வீங்க. அது இருந்தா காணும். தேவனுக்கு அந்த 10 கட்டளைகள்ல 4 கட்டளைகள் தேவனுக்குரியவை. தேவனிடத்தில் அன்பா இருந்தால் நீங்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இப்ப ஏன் நாங்கள் சபைக்கு வர்றீங்க? இன்றைக்கு சனிக்கிழமை இந்த சபைக்கு, அதுவும் பிள்ளைகள் வெக்கேஷன் வந்த டைம்ல கூட்டி கொண்டு நாளைக்கு புருஷ அன்பப்பன் சபைக்கு ஏன் போறீங்க? தேவனிடத்துல அன்பா இருக்கிறபடினால. ஏன் நீங்கள் சமைச்சு கொண்டு வாரீங்க ஆராதனைக்கு வரைக்கும்? தேவனிடத்துல அன்பா இருக்கிறோம், போறோம் வாரம் பண்ணி இருக்கலாம் தானே. வந்தோன்னு டீ ஊத்தி தாரீங்கள். ஒவ்வொரு சகோதரர்களை நாங்கள் அன்பா ஏன் நாங்கள் மற்றவர்களிடத்திலும் அன்பா இருக்கிறோம். அப்ப இயேசு என்னதை சொன்னார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் சட்ட திட்டம் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாறு, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? அன்பு. முதல்ல தேவனிடத்துல அன்பு கூந்தி என்று சொன்னா, நீ தேவனிடத்துல எல்லா காரியங்களும் சரியா இருப்பாய். நீ பிறனிடத்தில் அன்பா இருந்தால்
நீ மற்றவருடைய எல்லா காரியத்திலையும் அன்பா இருப்பாய். நீ மற்றவர்களை நேசித்தா அவனை கொலை செய்வியா? அவனிடத்துல இருந்து களவெடுப்பியா? அவனுக்குரிய எதிலையாவது பொல்லாப்பு செய்வியா? ஏன் செய்கிற? அவனிடத்துல உனக்கு அன்பில்லை. அவனுக்கு கேடு கட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிறபடினாலதான் நீ அவனுக்கு எல்லா பொல்லாப்பையும் செய்கிற. தேவனிடத்துல நாங்களே குறை விடுகிறோம். அது அப்படி நினைக்கிறபடியா தான் கடவுளா நினைச்சா அப்ப கடவுளத்துல உண்மையான அன்பு இருந்தா நீங்க கடவுளுக்குரிய எல்லாவற்றையும் உண்மையா செய்வீர்கள். மனுஷரிடத்துல அன்பு இருந்தா மனுஷர்களுடைய எல்லாத்திலையும் உண்மையா செய்வீர்கள். அப்ப நியாய பிரமாணத்தை இயேசு கல்வாரியில அன்பை காண்கிறோம் என்று சொன்னால் எந்த அன்பை காண்கிறோம்? நியாய பிரமாணம் எதிர்பார்க்கிற இந்த அன்பை நாங்கள் காண்கிறோம். எல்லாமே முடிந்தது என்று சொன்னார். என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு? பிதாவுடைய எல்லா சித்தத்தையும் அவர் செய்து முடித்தார். தேவன் எதிர்பார்க்கிற எல்லா நீதியையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்து விட்டார். தேவன் மேலே இருக்கிற அன்பையும் மனுஷர் மேலே இருக்கிற அன்பையும் நாங்கள் எங்க காண முடியும்? கல்வாரி சிலுவையில காண முடியும். அப்ப அன்பினால அந்த அன்புதான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்த்திச்சு. எடுத்து வாசிப்போம். ரோமர் 13:10. நானா கற்பனை செய்து சொல்லல. ரோமர் 13:10 வாசிச்சால் உங்களுக்கு தெரியும். ரோமர் 13:10 நான் சொல்லி நினைக்கிறேன். ரோமர்ல கவனம். அன்பு என்னத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது? நியாய பிரமாணத்தின். அப்ப கல்வாரி சிலுவையில நாங்க அன்பை பார்க்கிறோம். அது எப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி? அன்புதான் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்குது. ஏன்னு சொன்னால் நியாய பிரமாணம் எதிர்பார்க்கிறதும் அன்பைத்தான். தேவனிடத்தில் அன்பாயிரு, மனுஷனிடத்தில் அன்பாயிரு. இந்த அன்பைத்தான், அந்த அகாபை அன்பைத்தான் கல்வாரி சிலுவையில யார் நிறைவேற்றி தீர்த்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அதற்கு பிறகுதான் நாங்கள் இப்ப முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். யோவான் 13:34. யோவான் சுவிசேஷ புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரம். இப்ப ஓகே, அது வாசிக்க முன்ன நான் சொல்றேன். இப்ப நாங்க தெளிவா உங்களுக்கு விளங்கிட்டு தானே பழைய ஏற்பாடு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, அதை ஏன் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி தீர்த்தார் என்று சொல்லி. என்று சொன்னால் பழைய ஏற்பாடு, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய பிரதானமான நோக்கம் பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது. அதை தான் பவுல் சொல்லி கொண்டு வர. பவுல் அநேக காரியங்களை சொல்கிறார். அது பாவத்தை சுட்டி காண்பது. நான் அதன்படி வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் வாழ முடியல. நான் நிர்பந்தமான மனுஷனா நிற்கிறேன். அப்ப இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவன் யார்? இந்த மரண எண்ணத்தில், இந்த மரணத்திலே இருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவன் யார் என்றெல்லாம் பவுல் எழுதுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அப்ப அது எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க யாரால முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால முடியும். ஏனென்று சொன்னால் அவர் நீதியை நடப்பித்தார். அதாவது நியாய பிரமாணம் சொல்லாத ஒரு நீதியை அவர் கொண்டு வந்தார். அந்த நீதி அவரை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் பலிக்கிற நீதியா இருக்கிறது. அவரை விசுவாசித்தால் நாங்கள் நீதிமான்கள். சொல்ல கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், ஆனாலும் நாங்கள் நீதிமான்கள். நாங்கள் எங்களுடைய நீதியை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் எங்களிடத்துல பலிக்கிறது, தேவன் எங்களிடத்துல காண்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு நாங்க வெளியில இருந்தா தேவன் என்னத்தை காண்பார்? எங்களை நீதியை தான் காண்பார். எங்கள்கிட்ட நீதி இருக்கா? இருந்தா காணுவேன். அப்ப நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தேவன் கிறிஸ்துவனுடைய நீதியில எங்களை காண்கிறவரா இருக்கிறார். அப்ப நியாய பிரமாணத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரே ஒரு நோக்கம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கார்டியன். அந்த கார்டியனுடைய வேலை இயேசு கிறிஸ்துவின் அண்டையில சேர்த்தோன்னா முடிஞ்சிடும். இதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துல நாங்கள் இணைய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன, அவர் கொடுத்த அந்த புதிய கட்டளை என்ன என்பதைத்தான் நாங்கள் இப்ப யோவான் 13:34 வாசிக்க போறோம். நீங்கள் ஒருவரொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரொருவர் அன்பாயிருங்கள் என்பதை புதிதான கட்டளையாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, யோவான் 13:34 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இயேசு கொடுத்த புதிதான கட்டளை ஒன்றே ஒன்றுதான். என்னது? வடிவா வாசிங்க. இந்த வசனத்தை திருப்பி நான் வாசிக்கிறேன். வடிவா நீங்களும் வாசிங்க. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பாயிருங்கள்.
புதிய கட்டளை ஒருவரில் ஒருவர் அதுதான் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள் என்பது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியாச்சு. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனானை நேசி என்கிறது பழைய ஏற்பாடுல சொல்லியாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதை வாழ்ந்து காட்ட வேண்டி இருந்துச்சு? நான் உங்களை நேசித்தது போல தன்னுடைய அன்பை காண்பித்தார். தேவன் தன்னுடைய அன்பை பரிபூர்ணமாய் காண்பித்தார். அவர் இருக்கிற போது தம்முடைய சீசர்களுக்கு, தம்மை அண்டி வந்த ஜனங்களுக்கு, தம்மை நம்பி வந்தவர்களுக்கு, தம்மை சூழ நின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தன்னை அன்பை காண்பித்தார். கல்வாரி சிலுவையிலே மகா பெரித அந்த அகாபை அன்பை காண்பித்தார். அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய புதிய கட்டளை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள்ல காண்பிச்சாரு, அந்த அன்பை நாங்க மற்றவர்ல காண்பிக்கணும். விளங்குதா? மற்றவர்ல நாங்க அன்பு காண்பிக்கிறதல்ல புதிதாய் பெற்ற கட்டளை. அது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது. புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளை அதான் வேத வசனங்களை தெளிவா வாசிக்கும். நான் உங்களிலே அன்பா இருந்தது போல. இயேசு எப்படிப்பட்ட அன்பை செலுத்தினார்? பாவிகளாகி எங்களுக்காக பலியானார். அவர் பலியாக வேண்டிய தேவை இருந்துச்சா? நான் நிஷாவுக்காக கஷ்டப்படுறதோ இல்லை நிஷா எனக்காக கஷ்டப்படுறதோ நாங்கள் கணவன் மனைவியா இருக்கிறபடினால நாங்கள் செய்ய வேண்டி இருந்துச்சு. ஆனால் தேவன் எங்களுக்காக இதை செய்ய வேண்டி இருந்துச்சா? அவருக்கு ஏதாவது தேவை இருந்துச்சா? அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மனுஷனை அழித்து போட வேண்டியதுதான். அவனுக்காக அவர் பலியாக வேண்டி இருந்தது அவருடைய அன்பினால. பிரியமானவர்களே, அந்த அன்பை போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவ புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளையும் அன்புதான். அது எந்த அன்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மேல வைத்த அன்பை போல நாங்களும் மற்றவர்கள் மேல வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு. அந்த அன்பைத்தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த அகாபி அன்பு எப்படிப்பட்டது? இந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது என்பதை வாழ்ந்து காண்பித்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பா இருந்தேன் இல்லையா? நான் உங்களுக்கு நன்மை செய்தேன் இல்லையா? நான் உங்களை நேசித்தேன் இல்லையா? நான் யாரையாவது என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் புறம்ப திலத்தினேனா? இல்லை, எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறவராக இருந்தேன், எல்லாரையும் கரம் பிடித்து தூக்கி விட்டவராக இருந்தேன். நீங்களும் அதை செய்யுங்கள். யாருக்கு செய்யுங்க? மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்க. ஒருவருக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் அதர்ஸ். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாயும் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுகிறார். ஆனால் எப்படிப்பட்ட அன்பை குறித்து சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய அன்பிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் காண்பித்த அந்த அன்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நீங்கள் செய்யுங்கள். இதுதான் பிரியமானவர்களே புதிய உடன்படிக்கை. அப்ப அவர் பழைய உடன்படிக்கையிலும் அன்புதான் இருந்துச்சு, புதிய உடன்படிக்கையிலும் அன்புதான் இருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த அன்பை தேவன் வாழ்ந்து காண்பித்து விட்டு, அந்த அன்பை, அந்த மேலான அன்பை கல்வாரியில காண்பித்து விட்டு இப்ப அதை கடைபிடிக்க சொல்லி சொல்லுகிறார். என்ன சொன்னா குழப்பிக் கொள்வார்கள். பழைய ஏற்பாடு அது சில பேர் 2 விதமான உபதேசம் உண்டு. பழைய ஏற்பாடே தேவையில்லை என்கின்ற உபதேசம் உண்டு. அவர்களும் முட்டாள்கள் தான். உள்ள பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அது சில பேர் என்னையே கேட்டிருக்காங்க, நாங்க பண்டிகை வச்சு சாப்பிடலாமா? ஏண்டா யூதர்களுக்கு பழைய ஏற்பாடுல சட்டத்தின்படி பண்டிகை வச்சு சாப்பிடலாம், பண்டிகை வச்சு சாப்பிடலுமா? அது செய்யலுமா? அதை எழுதி இருக்கு. இது செய்யலுமா? இதை எழுதி இருக்கு. அன்பை நிறைவேற்றுகிற எதையும் செய்யுங்கள், அன்பை நிறைவேற்றாத எதையும் செய்யாதிருங்கள். ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு காட்சியா இதை விவரித்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அந்த கல்வாரி மலையின் மேலிருந்து பெருக்கெடுத்த அன்பின் ஊற்றை நாங்கள் காண்கிறோம். அது ஒரு பெரு நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அதை நாங்கள் பாடுகிறோம், அன்பின் நதி பாயுது கல்வாரி மலையிலிருந்து, அன்பின் நதி பாயுது என்று சொல்லி. அப்ப அந்த அன்பின் நதியில நாங்களும் சிறு சிறு ஒரு நதி பாஞ்சு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இடைக்கிடைக்கில இருந்து சின்ன சின்ன கிளை நதிகள் எல்லாம் வந்து 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 அந்த நதியோட சேரும், சேர்ந்து 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 அந்த அன்பின் நதி பாயும். அப்ப அந்த கல்வாரி மலையிலிருந்து பாய்கிற அன்பின் நதியோடு நாங்களும் இணைந்து கொள்ளலாம். எப்படி இணைந்து கொள்ளலாம்? நாங்கள் அன்பாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த நதியோடு இணைந்து கொள்கிறவர்களாக இருப்போம். அப்ப சில பேர் இந்த நதியோட வந்து சாக்கடையை கலப்பாங்க, தெரியுமா? கழிவு தண்ணியை கலப்பாங்க. சில கொம்பனியில் தங்களுடைய கழிவு பெப்பையெல்லாம் நதியில திறந்து விடும். அப்ப நீங்க அன்பில்லாதவர்களாய் கிறிஸ்துவனோட வந்து இணைவீர்களா இருந்தால் நீங்கள் அந்த நதியில என்னத்தை கலக்குறீங்கள்? சாக்கடையை கலக்குறீங்க. நீங்க அன்பாய் வந்து அந்த நதியோட இணைந்து கொண்டா, அந்த கல்வாரி மலையிலிருந்து பெருக்கெடுத்த அந்த அன்பின் நதியோட நாங்களும் அன்பாய் வந்து இணைந்து கொண்டால், நாங்களும் தேவனிடத்திலும் அன்பாய் சகோதரர்களிடத்திலும் அன்பாய் வந்து நாங்கள் இணைந்து கொண்டோமா இருந்தால் நாங்களும் நல்ல ஒரு நதியாய் அந்த ஒரு சிறு சுனையாய் இணைந்து கொள்கிறோம். நாங்கள் அன்பில்லாதவர்களாய் முறுமுறுக்கிற தேவனையும் முறுமுறுப்பார்கள்,
சபையில இருக்கிறவங்க முறுமுறுக்கிறவா இருந்தால் நீங்கள் கழிவு தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த சில பேர் கழிவு தண்ணியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க, தங்களுடைய அந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகிறவர்களாய் அப்படியாய் நாங்கள் மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளை மிக தெளிவானது. புதிதான ஒரே ஒரு கட்டளை தான் அது எங்களுக்கு கொடுக்கிறது. அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாயிருங்கள். அப்ப புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டிலே எந்த ஒரு மாறுதலை நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னால் அதுவும் அன்பைத்தான் போதிக்கிறது. அது நாங்கள் பார்க்கிற போது ஏதோ பயப்படுத்துகிறது போல இருந்தாலும் நாங்கள் வடிவாய் அலசி ஆராய்ந்து உள்ள போனால் அதற்குள்ளேயும் அன்புதான் இருக்கிறது. அந்த அன்பை அவர் நிறைவேற்றி தீர்த்து விட்டார். அதனால எங்களுக்கு தேவநீதி கிடைத்து விட்டது. விசுவாசிக்கிற எல்லார் மேலும் அந்த தேவநீதி பலிக்கும். இப்பத்தான் அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசிக்கிற எங்களை நோக்கித்தான் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பு கொடுத்தது போல. நாங்க பாடுகிறோம் தானே, உப்பு கொடுத்தீர் ஐயா உண்மை எமக்காக அழுதழுது பாடுகிற, கைகளை தூக்கி தூக்கி பாடுகிறோம். அவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து வருந்தி மனம் வருந்தி பாடுகிறோம். ஆனால் அது அல்ல நோக்கம், கிறிஸ்தவத்தின் நோக்கம் அது அல்ல. நீங்க மனம் வருந்தி ஐயோ ஆண்டவர் எனக்கு அடிக்கப்பட்டீரே உதைக்கப்பட்டீரே என்றதை நினைத்து கொண்டிருக்கிறது இல்லை. எனக்காக நீர் இதை செய்தீரே, நான் மற்றவனுக்காகவும் அந்த அன்பை காண்பிப்பேன். நீர் எனக்கு காண்பித்த அந்த பெரிதான அன்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிப்பேன். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் புதிய ஏற்பாடு. அப்ப நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். நீங்க மற்றவர்கள் சபையில காணுறவர்களிடத்தில் எல்லாம் முறாய்ச்சி கொண்டு நான் கடவுளத்தில் அன்பா இருக்கிறேன், புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவன் என்று சொல்லிடுமா? புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவன் என்று நீங்கள் உங்களை நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் நீங்க அன்புள்ளவர்களா இருந்தே ஆக வேண்டும். என்று சொன்னா அந்த கட்டளையை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. நீங்க கட்டளை இப்போ உமாவுக்கு வேலை தந்திருக்கு. நீங்க வீட்டை இருந்தாலும் சரி, கம்பெனிக்கு போனாலும் சரி, நீங்க கிளைண்ட் கோலை அட்டென்ட் பண்ணி கதைச்சு அவருக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது கூட வேலை. அதை நீங்க செய்யாம நான் வேலையில இருக்கிறேன்னு சொல்லிடுமா? என்ன செய்வாங்க முதலாளி? கொஞ்ச நாள் நீங்க 10 நாளா இருக்கிறீங்க, எந்த கோல் வந்தாலும் கட் பண்ணி இப்படிலாம் தானே கோல் வந்தா கட் பண்ணு, எல்லா கோலையும் கட் பண்ணி கொண்டு இருந்தா உங்களோட மேனேஜர் கூப்பிட்டு என்ன சொல்லுவான்? பா நீ மூட்டை முடிஞ்ச கட்டி கொண்டு போ, இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அனுப்புவோம். அப்ப நாங்களும் அன்பில்லாதவர்களா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் கடவுளோட தான் இருக்கிறோம். சில பேர் சொல்லேக்கவா ஒரு சொட்டு அன்பை காண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட போராடுறேன், நான் அப்படி முழங்கால இருந்தேன்டா எழும்ப மாட்டேன், கண்ணீர்ல அழுதனு சொன்னா அங்க பரலோகம் வரைக்கும் என்ற கண்ணீர் போகும். ஆனா ஒரு சொட்டு அன்பை காண முடியாது. நீங்க வேலை செய்யாம உங்களுக்கு தரப்பட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட கட்டளையை நிறைவேற்றாம நீங்க என்னத்தை செய்து உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்ப நீங்க அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல காண்பித்த அந்த அன்பை, கல்வாரி மலையில நீங்கள் கண்ட அந்த அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களா இருந்தால் நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்தவர்கள். அப்ப பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு இப்ப நாங்க வந்துட்டோமா? நீதிமான்கள் ஆயிட்டோமா? எஸ். அப்ப நாங்கள் இனி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களையும் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் காண்பிக்கிறதுக்கு நான் பாஸ்டர் இல்லை, அது பாஸ்டர் தான் பைபிள் சொல்லி தருவேன். நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை காண்பித்திருந்தேன். பிரியமானவர்களே, நாங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களையும், தேவ நீதி எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அகாபை அன்பின் மூலமாக செய்து தீர்த்தார். அந்த அன்பை கண்ட நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கட்டளை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளையின்படி நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். நாங்கள் எழுந்திருப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.